நண்பர்களே, அண்ணனோட கையில கொஞ்சம் நகம் அதிகமா வளர்ந்துருச்சு. சாப்பிடறதுக்கு முன்னாடி நகத்தை வெட்டிட்டு சாப்பிடலான்னு நகத்தெல்லாம் வெட்டிட்டேன். நகத்தெல்லாம் வெட்டிட்டு எங்க அம்மாட்ட போய் சாப்பிடறதுக்கு என்னமா செஞ்சேன்னு கேட்டேன். தோசை தான் சுடணும், மாவு தீந்துடுச்சு, போய் மாவு வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. வீட்டுல இருந்து கிளம்பும்போது மாவு மட்டும் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு கடைக்கு போனதுக்கு அப்புறம் கால் பண்ணி ஒரு லிஸ்டே சொல்றாங்க. எங்க அம்மா இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே இப்படிதான். எங்க அம்மா மட்டும் தான் இப்படி பண்றாங்களான்னு தெரியல. உங்க அம்மாவும் இப்படி பண்ணா கமெண்ட் பண்ணுங்க. மாவு வாங்கிட்டு வந்து தோசை சுட்டு சாப்பிட்டு அடுத்து மதிய உணவுக்கு என்னமா ஸ்பெஷல்னு கேட்டேன். தேங்காய் பால் சிக்கன் செய்யறேன், வந்து தேங்காய் பால் புளின்ட்டாங்க. தேங்காய் பால் சிக்கன் இஸ் மை ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிஷ் நண்பர்களே. சரிமா, நீ கேட்டதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துட்டேன், சீக்கிரம் சமைச்சிட்டு கூப்பிடுன்னு சொல்லிட்டு செடி கொடியெல்லாம் சப்போர்ட் இல்லாம ஏசோகாஸ்லாம் வளர்ந்து கிடக்குது, அவையெல்லாம் எடுத்து கரெக்டா கட்டிடலான்னு கிளம்பிட்டேன். வேலை செய்யறது வீடியோ எடுத்தாடான்னு குழந்தைகிட்ட போனை கொடுத்தா எப்படி சூப்பரா எடுத்து கொடுத்துருக்கான்னு பாத்தீங்களா, போக்கஸே பண்ணாம. வேலையை முடிச்சிட்டு போய் சாப்பாடு ரெடியாமான்னு கேட்டேன். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் போய் அப்பா கொடுத்துட்டு வந்து சாப்பிட்டுக்கோன்னு சொன்னாங்க. சரின்ட்டு நானும் ராஜுபாயும் தான் போறதா இருந்துச்சு. இந்த குழந்தை வேல் பையன் அடம் முடிச்சு கூட வந்தான். நான் அப்பவும் சொல்றேன், டே இன்னைக்கு சண்டே, ட்ரிபிள்ஸ் எல்லாம் போனா போலீஸ் பிடிப்பாங்கடான்னு சொன்னேன். சொன்ன மாதிரியே போலீஸ்ட்ட மாட்டியாச்சு. சார் நாங்க 2 பேரும் தான் பெரிய பசங்க, இவன் குட்டி பையன் சொன்னதுனால சரி லைசன்ஸ் மட்டும் காட்டிட்டு கிளம்புங்கடான்னு சொல்லிட்டாங்க. லைசன்ஸ் காட்டிட்டு வண்டி எடுத்துட்டு டிருன்னு போயாச்சு. எங்க அப்பா வேலை செய்யற ஆபீஸுக்கு போய் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு திரும்ப வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து மதிய உணவெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு சுமார் ஒரு 6 மணி போல நானு எங்க அத்தை குழந்தைவேலு 3 பேரும் செடி வாங்கலான்னு கிளம்பிட்டோம். எவ்வளவுதான் செடி வாங்கி வச்சாலும் இன்னும் வாங்கணும்னு தான் தோணிட்டே இருக்கு. வீட்டு முன்னாடி செடி வச்சு போர் அடிச்சிருச்சு. வீட்டு முன்னாடி செடி வைக்கிறதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் இடம் இருக்கு, அதனால இன்னைக்கு வாங்கிட்டு போறதெல்லாம் அங்க வச்சிடலாம். அண்ணனுக்கு வீட்டுக்குள்ளேயும் செடி வளர்க்கணும்னு ஒரு ஆசை. அடுத்த டைம் செடி வாங்க வரக்குள்ள வீட்டுக்குள்ள செடி வளர்க்கறதுக்கு கொஞ்சம் இடமெல்லாம் செட் பண்ணா நல்லா இருக்கும். இவ்வளவு செடி இருக்கே, எந்த செடி வாங்கி வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ குழந்தைவேல் திருட்டுத்தனமா என்னமோ பண்ணிட்டு இருந்தான். என்னடா பண்றேன்னு கேட்டா, அண்ணா செடிக்கெல்லாம் தண்ணியே விட மாட்டேறாங்க போல, ட்ரையா இருக்கு, அதான் நான் தண்ணி பாய்ச்சலான்னு நின்றுட்டு இருந்தேன். தம்பி உன்னோட தண்ணி எல்லாம் செடிக்கு பாச்சுன்னா செடி கருகிரும்பான்னு சொல்லி இந்த பக்கம் கூட்டிட்டு வந்துட்டேன். குழந்தைவேல் கண்ணுல எது படக்கூடாதுன்னு நினைச்சமோ அது பட்டுருச்சு. குழந்தைவேல் ஒரு மீன் பைத்தியம்னு முன்னாடி ஒரு காணொலியில சொல்லியிருப்பேன். இவன் மீனை பார்த்தாலே வாங்கணும்னு துடிப்பான். தம்பி பொங்கல், மீன் வாங்கினா சீக்கிரம் செத்துருண்டா, வாடா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு மண்டைய கழுவி கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டேன். ஐஸ்கிரீம் முழுங்கிட்டு வாங்கின செடி கொடி எல்லாம் எடுத்து பையில போட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளவுதான். நாளைக்கான காணொலியில பார்க்கலாம் நண்பர்களே. டாடா பை பை.